இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. வானிலையில் வச்சுட்டேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பொரிட்டோங்க. பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, நான் 2 முழு பூண்டு உரித்து வச்சேன். அந்த முழு பூண்டு போட்டுடலாங்க. வதங்கட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி மிக்சியில் ஆட்டி அது போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகணும். மசாலா வாசனைலாம் நல்லா போயிட்டு பாருங்கள், எண்ணெய் மேலே வருது. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். வந்த பிறகு நெல்லிக்காய் அளவு, அதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து புளியை கரைச்சி வச்சா அது ஊற்றிடலாங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ காரம்லாம் நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணி காரம் தேவையாக இருக்கிறவங்க போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நான் மூடி போட்டேன், அது இது பண்ணல. கொஞ்சமாக வெல்லம் போட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மூடிடலாங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சேவ் பண்ணு. தேங்க்யூ.